வகுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் அசர் தொழுகையை தொடர்ந்து மஸ்ஜிது சுன்னாவில் ஒரு மார்க்க விளக்க வகுப்பு பெண்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசர் தொழுகையை தொடர்ந்து பாக்கியத்து சாலிஹாத் ஜும்மா பள்ளிவாயலிலும் அக்பர் ஜும்மா பள்ளிவாயலிலும் பெண்களுக்கான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போன்று மஸ்ஜிதுல் கௌசரிலும் பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் பெண்களுக்கான வகுப்பும் புதன்கிழமைகளில் ஆண்களுக்கான வகுப்பும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று மஸ்ஜிது ஃபலாஹ் மஸ்ஜிதுல் ஃபலாஹ் பள்ளிவாயலும் வகுப்புக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதனை ஏன் நினைவுபடுத்துகின்றோம் என்று கேட்டால், நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வகுப்புகள் முடியுமான வகுப்புகளில் கலந்து கொள்வதன் மூலம் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு மார்க்க தெளிவில்லாததன் காரணமாக மார்க்கத்தை பற்றி ஒரு பிழையான கொள்கைகள் அதிகம் பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலையும் பார்க்கிறோம். குறிப்பாக எங்களுடைய நாட்டில், அதாவது முஸ்லிம் தனியார் சட்டங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் முந்தநாள் பாராளுமன்றத்தில் ஃபைசர் முஸ்தபா எம்பி அவர்களால் தனிநபர் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரேரணையில் 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒன்று, திருமண வயதெல்லையை பெண்களுக்கு 18 கட்டாயப்படுத்துவது. ஆல்ரெடி இலங்கையிலே முஸ்லிம்கள் அல்லாத ஏனைய சமூகங்களுக்கு 18 வயது என்பது கட்டாயம். ஆனால் இஸ்லாமிய எங்களுடைய தனியார் சட்டத்தில் அப்படியான ஒரு சட்டம் இல்லை. இப்போ கொண்டு வருவதற்கான முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கின்ற போது அதிலே மணமகளுடைய கையொப்பமும் பெறப்பட வேண்டும் என்ற 2வது விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ ஏற்கனவே அப்படியான ஒரு நடைமுறை இல்லை. இப்போது அதற்கான முன்மொழிவு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது விடயமாக, காதிகளாக பெண்கள் நியமிக்கப்படுவதற்கு எந்த தடையும் இல்லை, அவர்களும் நியமிக்கப்படலாம் என்ற 3 பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரேரணைகள் உண்மையிலேயே நிறைவேற்றப்படுகின்ற போது அது எந்த அளவு தூரம் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தில் தாக்கங்களை செலுத்தும் என்பதை பற்றி நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. அந்த அளவுக்கு நாங்கள் மார்க்கத்தை பற்றி நிறையவே கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வது காலத்தின் தேவையும் அவசியம் என்ற ஒரு விடயத்தை நினைவுபடுத்திக் கொண்டு, சுமார் 5 வருடங்களாக இந்த பாக்கியத்து சாலிஹா ஜும்மா பள்ளி வாயல்களில் மாணவர்களுக்காக ரமலான் ஸ்ட்ரைவர்ஸ் என்கின்ற ஒரு கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக எங்களுடைய ஐபிசியின் இஸ்லாமிய பிரச்சார மையத்தின் கௌரவ செயலாளர் ஃபசுல் ஃபாஜ் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை தருவார்கள். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 5 வருடங்களாக மாணவர்களுக்கான ரமலான் பருவகால கற்கை நெறி ஒன்று இந்த பள்ளிவாசலில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது எங்கள் அனைவருக்கும் தெரியும். அல்லாஹ்வினுடைய உதவியினால் அந்த நிகழ்ச்சி திட்டம் வெற்றி நடை போட்டு கொண்டு வருவதையும் நீங்கள் அறிவீர்கள். ரமலானுடைய காலம் என்பது பொதுவாக உலக விடயங்களை துண்டித்து இபாதத்துக்களுக்காக எங்களுடைய நேரங்களை செலவிடுவதுதான். அதற்காகத்தான் ரமலானுடைய காலத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். இருந்தாலும் இந்த மாணவர்கள்
பிள்ளைகளை ரமலானுடைய காலத்தில் சரியாக நெறிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவையும் இருக்கின்றது. ஏனென்றால் ஈத்திகாஃப் இருப்பதற்காக பள்ளிவாசலிலே வரக்கூடிய, ஈத்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு வரக்கூடிய பெரியவர்கள் பள்ளிவாசலிலே வந்து ஈத்திகாஃப் இருப்பார்கள். உற்சாகத்திலே பிள்ளைகளும் வருவார்கள். ஆனால் உண்மையில் பெரியவர்கள் அவர்களுடைய ஈத்திகாஃபை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். இருந்தாலும் இந்த சிறுவர்களுடைய சில அவர்களுடைய சிறுமைத்தனமான சில வேலைகளால், அவர்களுடைய ஓட்ட ஆட்டங்களால் பெரியவர்களுக்கு அந்த ஈத்திகாவை முழுமைப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இந்த சிறுவர்களை அல்லது ஈத்திகாஃப் இருப்பவர்கள் இந்த சிறுவர்களை முகாமைத்துவம் செய்ய முடியாமல் தத்தளிக்கின்ற போது சில நேரம் சிறுவர்கள் மனரீதியாக அதிலே பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த இரண்டு பக்கங்களையும் சரியாக முகாமை செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது பக்கம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களையும் அவர்களுடைய பூரணமான கூலியை பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் பள்ளிவாசல்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த பிள்ளைகளையும் பள்ளிவாசல்களை விட்டும் தூரமாக்காமல், பள்ளிவாசலுக்கு போனா விரசுவாங்க என்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு வராமல் பள்ளிவாசல்களோடு ஈர்க்கப்பட்ட ஒரு மனநிலை அவர்களுக்கு உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முகாமை செய்யலாம் என்ற ஒரு திண்டாட்டம் எங்களுக்கு மத்தியில் இருந்த வேளைதான் மாணவர்களை பள்ளிவாசல்களோடு ரமலானுடைய காலத்தில் நெருக்கப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக நாங்கள் இதை அடையாளம் கண்டோம். உண்மையில் ஒரு காலத்தில் ரமலானுடைய காலம் என்பது சிறுவர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்குரிய ஒரு காலமாகத்தான் இருந்தது. இபாதத்துக்களில் அவர்களுடைய நேரங்களை செலவிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருந்தது. எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய இந்த பாடசாலை விடுமுறை நேரங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்ற ஒரு கேள்விக்கான, அதே போல வெளிச்சூழலிலே அவர்கள் இருந்து கொண்டு அவர்களுடைய ரமலான் பயிற்சிக்கு எதிரான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்காகவும் ரமலான் ஸ்ட்ரைவர்ஸ், ரமலான் போராளிகள், அதாவது ஒரு நோன்பாளி தக்வாவை அடைவது எப்படி என்ற ஒரு போராட்டத்திற்கான அடிப்படை பயிற்சிகளை வழங்குவதற்கான ஒரு பாடத்திட்டத்தை உள்ளடக்கி இந்த ரமலான் ஸ்ட்ரைவர்ஸ் என்ற எண்ணக்கருவை கொண்டு இது 5 வருடங்களாக நடந்து வருகின்றது. இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளை அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். சுமார் 130க்கும் 150க்கும் இடைப்பட்ட மாணவர்கள் இதிலே கலந்து கொண்டு பயனடைந்து வருகிறார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, இத்தகைய முயற்சிகளை தாவா அமைப்புகளும் பள்ளிவாசல்களும் எங்களுடைய பிள்ளைகளினுடைய சிறந்த எதிர்காலத்திற்காகத்தான் செய்கிறார்கள் என்பதை முதலாவதாக அடிப்படையாக நாங்கள் ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே வரும்போதுதான் அவர்களை நாங்கள் அதற்காக உற்சாகப்படுத்துவோம். எனவே பெரும்பகுதியான பகுதி நேர பாடங்களுக்கும் ஏனைய உலக வேலைப்பளுக்களுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்திலிருந்து விடுபட்டு எங்களுடைய பிள்ளைகளை தரம் 6 தொடக்கம் 10 வரையான ஆண் பெண் இருபாலாருக்குமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ரமலான் பருவகால கற்கை நெறிக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வளமையை விட வளமையாக நாங்கள் இதை லிமிட் பண்றோம். ஒரு 150க்குள்ள மேலே எங்களுக்கு செய்ய இயலாது. இந்த பள்ளிவாசல்ல இடம் போதாது, வளவாளர்களால் அவ்வளோ பேருக்கும் ஒரே டைம்ல லெக்சர் பண்ண இயலாது. இப்படியான சில சவால்களை வச்சு நாங்கள் 150க்குள்ள லிமிட் பண்றோம். இந்த முறை அந்த லிமிட்டை நாங்கள் திறந்து விட்டிருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஏனைய பள்ளிவாசல்களை பயன்படுத்தியேனும் மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக கடந்த காலங்களை விட மிகச்சிறப்பாக திட்டமிட்டு
நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். மாணவர்களை அதிலே உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான சில பரிசளிப்பு நிகழ்வுகள் கடைசியிலே நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதற்கான ஒத்துழைப்புகள் சில தனவந்தர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமாக இருந்தால் அல் பாக்கியாத்து சாலிஹா ஜும்மா பள்ளிவாசல், அக்பர் ஜும்மா பள்ளிவாசல், அதே போல மக்பூலியா பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற கௌசர் பள்ளிவாசல், தக்குவா பள்ளிவாசல், ரிலீஃபில் இருக்கின்ற ஃபலாஹ் பள்ளிவாசல், அதே போல 65 மீட்டருக்கு இருக்கிற சுன்னா பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல்களில் மகரிப் தொழுகையிலிருந்து இஷா தொழுகை வரைக்கும் இதற்குரிய விண்ணப்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த விண்ணப்பங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதனோடு சேர்த்து ஒரு அனுமதி கட்டணமாக ஒரு 1000 ரூபாய் நாங்கள் அறவிடுகிறோம் என்று அதற்கு நிறைய செலவினங்கள் ஏற்படும். அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒரு மாணவரிடமிருந்து 1000 ரூபாய் மாத்திரமே அறவிடப்படுகின்றது. எனவே அதையும் அந்த விண்ணப்பத்தையும் நீங்கள் கொண்டு போய் என்ன செய்யலாம், அந்த பள்ளிவாசல்களில் ஒப்படைக்க முடியும். ஏனைய அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். எனவே இதை சரியாக விளங்கி உங்களுடைய பிள்ளைகள் அதற்கு சேர்க்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த ரமலான் விசேட இஜ்திமாவினுடைய 2வது கட்டத்திற்குள் நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இந்த சொற்பொழிவை வழங்குவதற்காக வேண்டி ரமலானும் அல் குர்ஆனும் என்ற தலைப்பில் எங்களுக்கு சொற்பொழிவை வழங்குவதற்காக வேண்டி சம்மாந்துறையைச் சேர்ந்த மர்கஸ் தாருல் ஈமான் அரபு கலாபோட பணிப்பாளர் அஷேக் ஜே சியாப் சலபி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். الحمد لله الملك القدوس السلام رحيم الرحمن العلام أنزل علينا خير الكلام وجعل تلاوته مطهرة للقلب من الأذران والآثام وأنعم علينا بالإسلام وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேருதவியினால் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரியோர் பாக்கியம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்தான். ஆனால் ஒவ்வொன்றையும் இன்னொன்றை விட சிறப்பாக்கி வைத்தான். மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அவர்களில் சிறந்தவர்களாக ஆக்கினான். பூமியை படைத்த இறைவன் மக்கா மதீனாவை ஒரு புனித பூமியாக அடையாளப்படுத்தினான். உணவை எங்களுக்காக படைத்த ரப்புல் ஆலமீன் ஜம்சம் நீரை பரக்கத் பொருந்திய ஒரு நீராக இறைவன் ஆக்கினான். சுவர்க்கத்தில் பலதை படைத்த ரப்புல் ஆலமீன் அதிலே உயர்ந்த சுவர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹு தஆலா ஆக்கினான். இப்படி எல்லாவற்றையும் படைத்து அதிலே இது முதற்தரம் வாய்ந்தது அப்படி என்று வரிசைப்படுத்துவது அல்லாஹ்வுடைய வளமை.
அதிலே காலத்தை படைத்த இறைவன், மாதங்களை வருடங்களை ஆக்கிய ரப்புல் ஆலமீன் ஒரு புதையல் பொக்கிஷம் நிறைந்த ஒரு காலத்தை ரமலானுடைய மாதத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். ஏனைய எல்லா காலங்களில் இருந்தும் மிகச்சிறந்த சிறப்புகளை அந்த காலத்துக்கு வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு மாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். அதனை முழுவதும் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை, திருப்தியான வணக்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. சகோதரர்களே, இந்த உரைக்கு போவதற்கு முன்னாடி உண்மையில் எங்களுக்கு ஒரு பலமான நீயத் அவசியம். உலமாக்கள் சொல்லுவாங்க, அன்ன நீயத்துல் முஃமின் அப்லகு மின் அமலிஹி. ஒரு முஃமினுடைய நீயத் இருக்கிறது, அது மிக மிக பலமானது, அமலை விட மிக மிக பலமானது. கனிமிகு சகோதரர்களே, இப்ப பாருங்க, நீயத்து பலமா வச்சிருக்கிறோம், வச்சுட்டு அதை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, மௌத்தாயிட்டோம், அல்லது அதை செய்ய முடியாத உலகியல் ஏதோ ஒரு வருத்தம், நோயோ சூழ்நிலையோ அமைஞ்சிட்டு. அல்லாஹ் கூலி தருவானா இல்லையா? நிச்சயமாக கூலி தருவான். எனவே எங்களுக்கு பலமான நீயத்தை முதலாவது வச்சுக்கொள்ளணும். யா அல்லாஹ், இந்த மாதத்தை உண்மைக்கு உண்மையாக நான் சரியாக பயன்படுத்துவேன். 40 வருஷம் ரமலான் அடைஞ்சவங்க இந்த சபையில நாங்க இருக்கிறோம். 50 வருடம் கடந்தவர்கள் இருக்கிறோம். 20 வருடம் ரமலானை தொட்டவர்கள் இருக்கிறோம். வளமையா நாங்க என்ன பண்ணினண்டா, வளமையா சொல்ற உதாரணம் தான், வீட்டுக்கு வார ஒரு விருந்தாளி மாதிரி தான். முதல் நாள் விசேஷமா கவனிப்போம். ஃபர்ஸ்ட் வாரம் தலைப்புரை கண்டுவிட்டால் பள்ளி நிறைஞ்சு வடியும். ஒரு நாள்ல 3 ஜூஸ் ஓதுவார், மாஷா அல்லாஹ், நிறைய ஓதுவார். அதுவே அந்த விருந்தாளி ஒரு 5 நாள் தொடர்ந்து நின்றா ஆடு மாடாகி, மாடு கோழியாகி, கருவாடு லெவலுக்கு வரும். அது இயல்பான தன்மை. அந்த மாதிரி நோன்பும் ஒரு 6, 7, 10 வரைக்க கியாமுல் லைல் ஸ்லீப்பரை தேர்றதுக்கு 10 நிமிஷம் தேவைப்படும், தராவீஹ் தொழுகை. ஆனால் 7, 8 நோன்பு வருகிற பொழுது பலமையான பள்ளியாக மாறும். ஒரு விருந்தாளி எங்கட வீட்டுல ஒரு 5-10 நாள் நின்றுட்டு நாளைக்கு போற அப்படி என்று சொல்லிட்டாரண்டா, ஃபைனலா போக போறார். ஒரு கடைசியா நல்ல சாப்பாடு ஒன்று கொடுத்து தான் அனுப்பணும் போறவரே. அந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்ப கடைசி நாள் நல்ல சாப்பாடு கொடுக்க போவோம். அதே மாதிரி இறுதி 10 வந்தா திருப்பி ஒரு சூடு ஒன்று வரும் நமக்கு. எல்லாரும் உஜாராகுவோம். எல்லாரும் மீண்டும் தலை நோன்பு மாதிரியான ஒரு நிலைமைக்கு வருவோம். எங்கட வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவர் விடை பெற்று போகிற பொழுது அவர் கொண்டு வந்த ஏதாவது போனோ, அதுல சார்ஜரோ, பெண்ணோ, ஏதாவது அவரை பையோ மிஸ் பண்ணிட்டு போனா ஓடி போய் எடுத்துக்கு போய் கொடுப்போம். உங்களோட போனை மிஸ் பண்ணிட்டீங்க, ஆஜியார் உங்களோட பெண் மிஸ் பண்ணிட்டீங்க, கவனம், பத்திரமா எடுத்துக்கு போய் தரணும் அப்படி என்று கொடுப்போம். அந்த மாதிரி ரமலானும் விடை பெற்று செல்கிற நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்த கியாமுல் லைல் பார்சல் பண்ணி கொடுக்கிறது, நீங்க கொண்டு வந்த நாவடக்கம் கொடுக்கிறது, நீங்க கொண்டு வந்த மத்த விஷயங்கள், இப்படித்தான் 50 ஆண்டு காலம் ரமலானை நானும் நீங்களும் எதிர்கொண்டிருக்கிறோம். 20 வருடம் எதிர்கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு ரமலானாக இந்த ரமலான் அமையக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீயத் உண்மையாக இருக்கணும், வலுவாக இருக்கணும். யா அல்லாஹ், இந்த ரமலான் என்னுடைய கடைசி ரமலானாக இருக்கலாம், நான் மௌத்தாகலாம், படுத்த படுக்கைக்கு பேத்திரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற மனோநிலையில் சலப்புகள் என்ன அவர்களை பற்றி வருகிற செய்தி என்னென்றால், ஒரு ஒத்து தொழுகிற பொழுது எப்படி தொழுவாங்கண்டா, இது என்னுடைய கடைசி தொழுகை, இதுக்கு பிறகு ஒரு தொழக்கூடிய சான்ஸ் எனக்கு இல்லை, அந்த மனோநிலையில் அவர்கள் தொழுவார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு பலமான வலுவான ஒரு நீயத்தை நானும் நீங்களும் வைத்துக் கொள்வோம். அடுத்தது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன்,
ரமலான் மாதம், அதிலேதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப கேள்வி என்னென்றால், ரமலானுக்காகத்தான் குர்ஆனுக்கு சிறப்பா அல்லது குர்ஆனால் தான் ரமலானுக்கு சிறப்பா? எது சரி? அல் குர்ஆனால் தான் இந்த மாதம் சிறப்பானது, இல்லாட்டி அந்த சிறப்பு இந்த மாதத்துக்கு வரப்போறல்ல. எங்கட தலைப்பே ரமலானும் குர்ஆன். அப்ப ரமலான் என்பதே பேசு பொருளாக மாறியதும் நாங்க எல்லாரும் அந்த மாதத்தை எதிர்கொள்றதும் எதனால? அல் குர்ஆன், இறை வேதத்திற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளணும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க? 63 வயசுல மௌத் ஆகிறாங்க. ஒரு தூதராக 23 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. குர்ஆன் ரமலான் மாசம் இறங்கின இந்த வசனம் சொல்லுது. அப்ப 23 ஆண்டுகள் இறங்கலையா என்ற ஒரு கேள்வி வரும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே இந்த அல் குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். லைலத்துல் கத்ருடைய இரவு எங்க இருக்குது? ரமலான் மாதத்தில் இறுதி 10 ஒற்றைப்பட்ட இரவுகளில் அதை தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ருடைய இரவிலே குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்றான். முந்திய வசனத்துல சொல்றான் ரமலான் மாதத்தில் இறக்கினோம் அப்படி என்று சொல்றான். இரண்டுமே முரண்படல. ஆனால் குர்ஆனை அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவிலே 7 வானத்தில் இருந்து பூமிக்கு நெருக்கமான அடிவானத்திற்கு பைத்துல் ஐஸாவுக்கு அல்லாஹு தஆலா அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் இறக்குறாங்க. அதைத்தான் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கிறோம் அப்படிங்கிறான். அங்கிருந்து 23 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் முதலாவது வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது இந்த வசனம். கடைசியாக வந்த வசனம் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். கடைசி குர்ஆன்ல எவ்வளவு செய்தி இருக்குது? நபிமார்கள் வரலாறு, மறுமை, துனியா வாழ்க்கை, ஒரு நியாயம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. கடைசி வசனம் எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா? முடிக்கிற பொழுது அல்லாஹ்வின் பால் நீங்கள் எல்லோரும் மீட்கப்படுகின்ற மறுமையை அங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் வஹீனுடைய கடைசி செய்தி. 23 ஆண்டுகள் காலையிலும் மாலையிலும், மழை நேரத்திலும் வெயில் நேரத்திலும், பிரச்சனை நேரத்திலும் சமாதான நேரத்திலும் தேவை கேட்டால் போல் அங்கிருந்து அல்லாஹு தஆலா இறக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ப பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் கடலை பிளந்து அல்லாஹ் கரை சேர்க்கிறார். உலகமாக அதிசயமா இல்லையா? உலகமாக அதிசயம் அது. அதுக்கு அந்த சமூகம் நன்றி கடனாக எத்தனை நோன்பு நோட்டாங்க? ஆஷுரா நோன்பு, ஒரு நோன்பு நோக்குறாங்க. அல்லாஹு தஆலா என்ன பண்றான்? குர்ஆனை நமக்கு தந்துட்டு என்ன சொல்றான்? ஒரு மாசம் நோன்பு நோடுங்கிறான். நல்லா புரிஞ்சு கொள்ளணும் கண்ணியமிக்க சகோதரர்களே, கடல் பிளந்து வழிவிடுவது என்பது வரலாற்றில் அதுக்கு முன்னாடியும் நடக்கல, அதுக்கு பிறகும் நடக்கல. உலகமாக அதிசயம், உலகமாக அதிசயம். அதுக்கு ஒரு நோன்பு. அல் குர்ஆன் இந்த வேதத்தை தந்துட்டு ரமலான் மாதம் 30 நோன்பு, 29 நோன்பு அப்படிங்கிறான் அல்லாஹு தஆலா. அப்படி என்றால் இந்த குர்ஆன் வெயிட் நமக்கு தெரியும். எங்கட கையில இருக்கிற, உள்ளத்துல இருக்கிற இந்த குர்ஆனின் பெருமதி முதல்ல நமக்கு தெரியணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமலான் மாசம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அதுவரைக்கும் இறக்கப்பட்ட குர்ஆனை சொல்லி மீட்டுவாங்க. அது அப்படி நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத் ஆகிற வருஷம் எத்தனை தரம் வந்தாங்க? வளமையாக ஒரு விடுத்தம் வந்து பார்க்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத் ஆகிற வருஷம் 2 விடுத்தம் வந்து என்ன செய்யறாங்க? குர்ஆனை கேட்கிறாங்க.
அப்ப இந்த ரமலான் மாதத்திற்கும் அல் குர்ஆனுக்கும் இடையிலே மிக மிக நெருக்கமான பிணைப்பு இருக்குது. குர்ஆனால் தான் இந்த மாதமே சிறப்பிக்கப்பட்டது என்பது புரியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்க கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா நபிமார்களில் மிகச் சிறந்தவர் யார்? எங்கட நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த தூதரை எங்களுக்கு தூதராக தந்தார். தீன்ல ஷரியத்துல மிகச்சிறந்த ஷரியாவை எங்களுக்கு தந்தார். அதே போன்று வேதங்களில் மிகச்சிறந்த வேதம் எது? அல் குர்ஆன். அல் குர்ஆனையும் நமக்கு தந்தார். இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத். வேதங்கள் அல்லாஹ்வினால் வானிலிருந்து வழங்கப்பட்ட வேதங்களில் மிகச் சிறந்த வேதம் அல் குர்ஆன். அந்த வேதம் நாங்க எல்லோரும் இப்ப அந்த வேதம் இறக்கப்பட்ட மாதத்தை எதிர்கொள்ள போறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, உண்மையில் நானும் நீங்களும் இந்த குர்ஆனுக்குரிய உண்மையான அந்தஸ்தை, மகிமையை, பெருமதியை உணர்ந்து வாழ்கிறோமா? அந்த மனோநிலையில் இதை நாங்க தொடுறோமா? சில செய்திகள் சுப்ஹானல்லாஹ் பாருங்க. அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல, அதாவது ஹுதைஃபத் இப்னு அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நான் தொழுதேன். சஹாபாக்கள் இந்த குர்ஆனை இந்த இடத்துல வச்சிருந்தாங்க, நாங்க எப்படி வச்சிருக்கிறோம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணங்கள், சில ஹதீதுகள் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிச்சிட்டு சூரத்துல் பக்ராவை முழுமையாக ஓதினார்கள். நாங்க பின்னாடி தொழுகிறோம். இரண்டாவது சூரத்துல் நிசாவை ஓதினார்கள். முடியுது. அதற்கு அடுத்தபடியாக சூரா ஆல இம்ரானை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். இந்த மூன்று சூறாவும் கிட்டத்தட்ட 5.5 ஜுஸ். 5.5 ஜுஸ். எத்தனை ரக்காத்துல ஓதுறாங்க? ஒரே ஒரு ரக்காத்துல ஓதுறாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாடி தொழுதோம், அவர் கியாமுல் லைல் இதை ஓதினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த அந்த விருப்பமாக அதை சொல்றாங்க. 5.5 ஜுஸ் ஒரு ரக்காத்து கோரப்படுது. யாரும் அதை ஒரு இன்பமாக கேட்டு கேட்கிறாங்க. எங்களுக்கு எங்கட மனோநிலை எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்க குர்ஆனை வைத்திருந்த இடம் வேறு. நாங்க உண்மையில் அதை உள்ள அப்படி எடுக்கல. உதாரணமா ஒரு 2 கோடி 3 கோடி ஒருத்தர் வாகனம் எடுக்கிறாரு. வாகனம் வாங்கினா ஒருத்தர் நான் அதாவது பார்க்கிறேன், அவர் பிழை கிடையாது, ஒரு காகமோ ஏதோ ஒன்று கண்ணாடியில முன்னாடி ஒரு அதனுடைய நஜிஸ வச்சுட்டு உடனே அவர் இடது கையால தண்ணியை ஊற்றி வலது கையால துடைக்கிறாரு. பெரும் கனவோட வாங்கியிருப்பாரு, கஷ்டப்பட்டிருப்பாரு, அதோட வலி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது துணி இல்லாம கூட போயிருக்கலாம். அந்த பெருமதி அவருக்கு தெரியுது. குர்ஆன் பெருமதி சஹாபாக்களுக்கு தெரிந்தது. அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். புள்ளி விவரங்களை எல்லாம் தவிடுபொடியாக்குற அளவுக்கு உயர்த்தினான். பத்ருக்களம் எதிரிகள் 1000 பேர், சஹாபாக்கள் 300 பேர். அஹ்ஸாப் யுத்தம் எதிரிகள் 10,000 பேர். முஸ்லிம்கள் எண்ணிக்கை மிக மிக சொற்பமானது. அல்லாஹ் எண்ணிக்கையில், வசதியில், உடல் வலிமையில் எதுவும் இல்லை, குர்ஆனோடு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டே போனான். எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனா குர்ஆனை அவர்கள் பார்த்த மாதிரி நம்ம பார்க்கல. இன்னொரு செய்தியை பாருங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமுல் லைல் தொழுவாங்க. அவருடைய பாதம் வீங்கிருக்கும். நீண்ட நேரம் 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலங்கள் இரவு நேர தொழுகையில் ஈடுபடுவார். இப்ப எங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படிப்பா பாதம் வீங்குற அளவுக்கு தொழுகிறது சாத்தியமாண்டு வரலாம்.
இப்ப ஒருத்தர் பைக்ல தந்த மகளை ஏத்திட்டு போறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். போகிற பொழுது ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு புள்ள தெரிச்சு கொண்டு போய் விழுகிறாங்க. இவரும் விழுகிறார். எழுந்தவுடன் உடனே அவர் என்ன பண்ணுவார்? புள்ளைய ஓடி போய் தூக்கி பார்ப்பார், என்ன நடந்திருக்கு பார்ப்பார். மகன் ஏதாவது வலிக்குதா, நோக்குதா, காயம் இருக்குதா அப்படி என்று பிரட்டி பிரட்டி பார்ப்பார். அல்லாஹ் ஒன்றுமில்லை. இதுக்கு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் ஆகும். அதற்கு பிறகு அந்த இடத்தால போன 4-5 பேர் கூடியிருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவார், ஆஜியார் உங்களோட பின்பக்கம் ரத்தம் வருதம் பார், கையில ரத்தம் வரும், காலில் ரத்தம் வரும், பெரிய காயம் இருக்கும். 2-3 நிமிடங்கள் அவருக்கு தெரியாமலே இருக்குது. ஒரு நோமலா இப்படி கிள்ளினா கூட வலியில் கத்துறவர், ஒரு ஊசியால் தட்டினால் கூட வலியோடு கத்துகின்ற ஒரு மனிதர் 2 நிமிடம் 3 நிமிடம் பெருங்காயம் ஒன்று தெரியாமலே இருந்திருக்குது. எதனால? தன் மகன் தன் மகள் அவர்களுக்கு ஏதும் நடந்து விட்டதோ என்கிற தவிப்பு, அந்த ஆசை, அந்த அன்பு இந்த காயத்தை மறக்கடிக்க செய்கிறது. ஒரு சில நேரங்களில் அல் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற பொழுது இந்த பாத வீக்கங்கள் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்கல. ஏனடா குர்ஆன் அந்த இடத்துல அவர்கள்ட்ட இருந்துச்சு. அப்படி பார்த்தாங்க, அப்படி இருந்தாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல் குர்ஆன் இந்த மாற்றங்களை இந்த மாதம் இந்த மாற்றங்களை என்னிலும் உங்களிலும் கொண்டு வர வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இப்ப நீங்க பாருங்க, யூடியூப்ல முழு குர்ஆனும் இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்? பெரிய பெரிய காரிமார் அழகாக ஓதுவாங்க. அவங்களுக்கே ஒரு குறிப்பிட்ட மனுஷியாலும் தான் தேவைப்படும். எங்கட ஓதலுக்கு அதுல பாதி தான் தேவைப்படும். ஒவ்வொரு நாளும் சாத்தியமானது. அவங்க ஓதினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது உங்களுக்கு சுமை, இப்படி செய்ய வேணாம், மாதத்தில் ஒரு முறை ஓதி முடித்தால் போதுமானதுங்கிறாங்க. அந்த நபித்தோழர் சொல்றார், இல்ல என்னால் 2 முறை ஓதலாம், அதை விட கூட்டலாம் என்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி என்ற 2 முறை ஓதுங்க, அப்படி என்று 15 நாளைக்கு உண்டு. அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், இதை விட என்னால் செய்ய முடியும், 7 நாளைக்கு ஒரு முறை ஓதி முடிங்க, இன்னும் செய்யலாம் என்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு ஒரு முறை செய்யுங்கள் அப்படி என்கிறாங்க. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ராஉல் குர்ஆன் ஃபீ குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடியுங்கள் என்று சொன்ன அந்த செய்தியை வைத்து மாதத்துக்கு ஒரு முறை குர்ஆனை முழுவதும் ஓதி முடித்தல் சுன்னா, நபி வழி என்கிற கருத்தை சொல்றாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க சில இன்பங்கள் எங்களுக்கு, நாங்க அதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம். ஒரு ஆடை வாங்க எத்தனை கடை ஏறி அலையிறோம். எவ்வளவு வந்தாலும் குவாலிட்டி ஆயிக்கணும், ஒரு ரிச் லுக் கொண்டு இருக்கணும், சட்டப்படி இருக்கணும், யாரும் போடாததா இருக்கணும், தேடி தேடி பார்க்கிறோமே, அதுல ஒரு இன்பம். போன் வந்தா ஒரு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுல ஒரு இன்பம். வீடு கட்டக்க முன்னுக்கு ஊர்ல கட்டின எல்லா வீடுகளையும் பார்க்கிறோம், அதுல ஒரு இன்பம். குர்ஆன் ஓதுகின்ற பொழுது இந்த இன்பத்தை நானும் நீங்களும் எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறோமா? சஹாபாக்கள் உணர்ந்தாங்க. அதனாலதான் குர்ஆன் அவங்களுக்கு இன்பமாக இருந்தது. எங்களுக்கு குர்ஆன் எடுத்தா தலை கடிக்கிறது, நீண்ட நேரம் ஓத முடியாது, பிரச்சனை நிறைய. எங்களுக்கு துனியாவில் கிடைத்த இன்பங்கள் இந்த வேதத்தில் கிடைக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு வேதத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். பரக்கத் பொருந்திய வேதம். பரக்கத்தண்டா, பரக்கத் கண்ணுக்கு தெரியாது. சிலரை பார்ப்போம் சுபஹானல்லாஹ் 10 ஆம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க,
ஒரு பிள்ளையும் துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆகிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. 10 அல்லாஹு தஆலா பரக்கத் செய்யல. சிலர் பாப்போம் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைதான், அந்த புள்ள துனியாவுக்கும் பிரயோஜனமாயிருக்கும், ஆகிரத்துக்கும் பிரயோஜனமாயிருக்கும். அல்லாஹு தஆலா 10 செய்யாத பரக்கத்தை 1 செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன் பரக்கத் பொருந்தியதுங்கிறான். அந்த பரக்கத் தேவையா? எல்லாரும் விருப்பம் தானே. சிலரை பார்ப்போம் 80 வயசு வரை ஓடி ஓடி உழைப்பாரு, ஆனா மௌத்தாக கடனோட தான் மௌத்தாகுவார். சிலரை பார்ப்போம் ஒரு 50ஓட ஓஃப் ஆயிருப்பார், ஆனா மாஷா அல்லாஹ் நிம்மதியா இருப்பார். பரக்கத் 80 கொடுக்காத பரக்கத்தை அல்லாஹ் 50 கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான் இந்த வேதம், இந்த அல் குர்ஆன் பரக்கத் பொருந்தியது. இந்த பரக்கத் எனக்கு தேவை, இந்த பிள்ளைகளுக்கு தேவை, இந்த குடும்பத்துக்கு தேவைண்டா குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், ஒரு மலை மீது இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தால் மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அப்படி துகளாக மாறி இருக்கும். அல்லாஹ் உதாரணம் சொல்லல, உண்மையை சொல்றான். இந்த வேதத்தில வெயிட் அப்படி, இந்த வேதம் அவ்வளவு பெருமதியானது அப்படிங்கிறான். ஆனா நாங்க குர்ஆனை அப்படியான ஒரு அந்தஸ்து, எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க, அல் குர்ஆனின் தாள்களை பிரட்டுகின்ற பொழுது எச்சில தட்டி பிரட்ட வேணாம், அதை கண்ணியப்படுத்துங்கோ. மலை எவ்வளவு உறுதியானது, அது கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், இந்த வேதத்தின் பெருமானத்தினால் நடுங்கிவிடும். சகோதரர்களே, அப்படியான வேதத்தை தான் நாங்க வச்சுட்டு இருக்கிறோம். அந்த அதற்குரிய மாதம் தான் வருகிறது. எங்களோட உள்ளங்களை கொஞ்சம் திறக்கணும். ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி, உள்ளத்தை கொஞ்சம் இந்த வேதத்தின் பால் விரிவுபடுத்த கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன், அதாவது மனிதர்கள் தான் இறைவன் படைப்பில் உயர்ந்தவர்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. மனுஷன் தான் இறைவன் படைப்பிலே உயர்ந்தவர்கள். ஆனா இந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா அழகான தோற்றத்தில் படைத்தோம், சங்கை படுத்தினோம் என்றெல்லாம் சொன்னவன் சில இடங்களை தாறுமாறாக விமர்சிக்கிறான். ஒரு வசனத்துல சொல்றான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் உள்ளம் ஃபஹிய கல் ஹிஜாரா, கற்பாறை போன்றது, இறுகிட்டு, எல்லாம் இறுகிட்டு. அல்லாஹ் சொல்றான் இல்லை, அதை விட கடினமானது. ஏனண்டா கல்லில இருந்து கூட நீரூற்றுக்கள் வடிகின்றன, நீர்வீழ்ச்சி வருகிறது. சில மனிதர்களில் உள்ளம் இருக்குது, அதை விட கடினமானதுங்கிறான். புகழ்ந்த ரப்புல் ஆலமீன் எப்படி இகழ்றான் என்று பாருங்க. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், என்னது, உலாயிக கல் அன்ஆம், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் கால்நடை போன்றவர்கள். அதோட நிப்பாட்டல, அல்லாஹ் சொல்றான் இல்லை, அதை விட கேவலமானவர்கள். சுப்ஹானல்லாஹ், அங்க கல் இல்லை, அதை விட கடினமானவர்கள். இங்க கால்நடை அப்படின்னா ஆடு மாடு கழுதைகள். அல்லாஹ் இல்ல, அதை விட மோசமான கழிக்கிறாங்க. அப்படி என்ன, என்னது, ஒருத்தர் மாடு வளர்க்கிறாரு, புறா வளர்க்கிறாரு, ஆடு வளர்க்கிறாரு. தொடர்ந்து ஒரு மேய்ச்சல் நிலத்துக்கு பழக்கி விட்டா அதுவாக போய் அதுவாக திரும்பும். மிருகங்கள் கூட ஒரு விஷயம் பழக்கப்பட்டு விட்டால் தொடர்ந்தேர்ச்சியாக அதை செய்கிறது. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட்டு கரைத்து ஊத்தப்பட்டாலும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள், மிருகத்தை விட கேவலமானவர்கள். அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த குர்ஆனின் பால் எங்களோட உள்ளம் மெருதுவாக, மென்மையாக இந்த வேதத்தை முழுவதுமாக உள்வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் வந்துட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறாரு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்க அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழ்றார். இந்த வசனத்தை கேட்டவுடன் நீங்க ஓதுறீங்க, நான் ஓதுறேன். அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள்ட்ட, என் அடியான் என்னை புகழ்கிறான். இரண்டாவது வசனம், அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? என் அடியான் என்னை துதிக்கிறான். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி.
அல்லாஹ் மலக்குமார்களுக்கு இந்த வசனத்தை கேட்டவுடன் அல்லாஹ் சொல்லுவான், என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹ் இதை கேட்கிற பொழுது அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில உள்ள விஷயம். அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழி தொடர்பாக கேட்கிற பொழுது என் அடியான் கேட்பதையெல்லாம் அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த உணர்வோடு எப்பயாவது நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்கிறோமா? அல்லாஹ்வோட நான் பேசுறேன், ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாஹ் ரிப்ளை பண்றான். இந்த உணர்வோடு இப்படி ஓதினோம் என்றால் குர்ஆனுடைய பரக்கத்தை எங்கட வாழ்க்கையில காண்போம், பரக்கத்தை காண்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் அப்படியான ஒரு ரமலானாக மாறணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சில செய்திகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எந்த அளவு குர்ஆனோடு மிக மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. ஒரு நாள் ஒரு வசனத்தை மாத்திரம் மோதி கியாமுல் லைல் முழுவதும் தொழுகிறாங்க. 5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் ஒற்றை வசனம், அந்த குர்ஆன் வசனத்தை மீண்டும் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. 11 சொல்தான் அதுல இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிட்டு, அதாவது இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாது வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், யா அல்லாஹ், அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்களை நீ மன்னித்தால் நீ மிகைத்தோன். அப்படி என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முழு கியாமுல் லைலும் அந்த வசனத்தின் ஆழ அர்த்தங்களை உணர்ந்து ஓதி 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 மீண்டும் மீண்டும் அதே ஓதி தொழுகை நடத்துகின்றார்கள். எப்படி அந்த குர்ஆன், அதாவது இப்ப ஒரு சினிமா பாடல் அல்லாஹ் பாதுகாக்கணும், வந்து ஒரு 30 வருடம் இருக்கும். அதை கேட்கின்ற ஒருவர் தன் வாழ்நாளில் 1000 விடுத்தத்திற்கு மேல் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லா பயணங்களிலும் அந்த ஹராம் காதில் ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்? அவருக்கு அதில் இன்பம் ஒன்று வந்திருக்குது, ஹராமான இன்பம். லட்சம் விடுத்தம் கேட்டிருப்பார் மௌத்தாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வசனத்தை அந்த ஒரு கியாமுல் லைல் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். 1 ரக்காத் 2 ரக்காத், அதுவே. அப்படி என்றால் குர்ஆனோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருப்பார்கள் என்று பாருங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி ஏன் சொல்றோம்னா, குர்ஆன்ல இருந்து நாங்க எவ்வளவு தூரமா இருக்கிறோம்ங்கிறது வழங்கும். ஒரு நபித்தோழர், முக்கியமான நபித்தோழர், ஒரு வசனத்தில் முழு இரவுகளையும் கழித்திருக்கிறாங்க. என்ன வசனம்? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். குர்ஆனின் இறுதியான வசனம். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பால் மீட்கப்படுகின்ற மறுமையை பயந்து கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுظ்லமூன். பின்னர் அவர்கள் சம்பாதித்த எல்லாவற்றுக்கும் கூலி வழங்கப்படுவார்கள். அந்த நாளில் யாருக்கும் அநீதி செய்யப்படாது என்ற வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் கியாமுல் லைல் முழுவதும் அந்த ஒரு வசனத்தை ஓதி ஓதியே அதை உணர்ந்து அதன் அர்த்தத்தை புரிந்து கண்ணீர் வடித்து மீண்டும் மீண்டும் அதை அல்லாஹ்வுடைய வேத வாக்கு, என் ரப்பு என்னோடு பேசியது என்பதை நினைத்து உருகி தொழுகிறார்கள். சுஃபியான் தௌரி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் கியாமுல் லைலுக்கு ஓதின சூரா ஒரு நாள், அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதிகமான சொத்து சுகங்களை தேடுவதெல்லாம் உங்களுக்கு பராக்காக்கி விட்டது, ஆகிரத்து அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கிட்டு. எதுவரைக்கும் என்றால் கபறுகளை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் தான் இது என்கிற சூறாவை மீண்டும் மீண்டும் ஓதி
அவர்கள் அப்படியே உருகினார்கள். கியாமுல் லைல் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த வேதம் என்பது வெறுமனே என்ற புள்ள நல்லா ஓதணும் என்கிற ஆசை நமக்கு வருது, நல்ல ஆசைதான். ஆனா நாங்க கடைசியா எங்கட வீட்டுல பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் இருக்குது. உண்மை, உணவுக்கு வெள்ளிக்கிழமை மற்ற நேரங்கள் ஏதோ ஒரு வகையான எழுத்து வடிவில் இல்லாட்டியும் மனக்கணக்கில் ஒரு டைம் டேபிள் இருக்குது, காரியாலயத்துக்கு இருக்குது. இந்த குர்ஆனுக்கென்று எங்களுடைய ஒரு நாளில் ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறோமா சகோதரர்களே? பாத்ரூம் போறதுக்கு நேரம் வச்சிருக்கிறோம், போன் பேசுறதுக்கு நேரம் வச்சிருக்கிறோம், மனைவியோட பேசுறதுக்கு நேரம் வச்சிருக்கிறோம், ஜிம்முக்கு போறதுக்கு நேரம் வச்சிருக்கிறோம், நடக்கிறதுக்கு நேரம் வச்சிருக்கிறோம். இந்த வேதத்தை ஓதுவதற்கு, ஒரு பக்கம் ஓதுவதற்கு 1 நிமிடம் 30 செகண்ட் 2 நிமிடம் தாராளமாக போதும். அதுக்கு நேரம் வச்சிருக்கிறோமா? நானும் நீங்களும் வச்சிருக்கிறோமா? எப்படி பரக்கத் வாரது? எப்படி துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் நாங்க வெற்றி பெறுறது? கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நாங்க ஏற்படுத்தணும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, குர்ஆனுக்கு மாத்திர நேரம் கிடையாது. ஜுபைர் பின் முத்ஐம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பத்ர் யுத்தத்தில் கைதிகள் நிறைய பேர் பிடிபடுறாங்க. அப்ப அந்த கைதிகள் தண்டப்பணம் கொடுத்து வெளியே விடப்படுறாங்க. இவர் அந்த நேரம் காஃபிராக இருக்கிறாரு. அவர் சொந்தக்காரால வெளியே எடுக்கணும், கேஷ் எடுத்துக்கு மதீனாவுக்கு போறாரு. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகை சூரத்து தூரை ஓதுகிறார். அதுல ஒரு வசனம் வருது. இவர் கேட்கிறார், இந்த வேதம் முஸ்லிம்களை மாத்திரமல்ல காபிர்களை, இறை மறுப்பாளர்களை எவ்வளவெல்லாம் தாக்கம் செலுத்திருக்குது. எக்கச்சக்கமான மனிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி வாராங்க. அவர்களில் 90% குர்ஆனை படிச்சு வந்திருப்பாங்க. அதுக்கு அவ்வளவு தாக்கம் இருக்குது. ஆனா அந்த தாக்கத்தை நாங்க உணரவில்லை. அவர் சொல்றாரு, ஒரு வசனத்தை ஊதினார், அதாவது அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், அவர்கள் எந்த பொருளும் இன்றி தாமாக படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் படைக்கின்ற சக்தி உடையவர்களா என்ற வசனம். அடுத்த வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள், அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், அதாவது அவர்கள் வானங்களையும் பூமிகளையும் படைத்தார்களா. அவர் சொல்றார், இந்த வசனங்கள் கேட்டவுடன் என்ற உள்ளம் அப்படியே உடைந்து போனது. இது நிச்சயமாக ஒரு மனிதனின் வார்த்தையாக இருக்க முடியாது. அந்த உள்ளத்துல இந்த வேதம் தாக்கம் செலுத்தும். ஆனா அது தாக்கம் செலுத்தணும்டா அதுக்கு முன்னாடி நாங்க சில வேலைகளை செய்யணும். ஒரு காயம் வருது, மருந்து கட்ட போறோம், அந்த மருந்து சக்சஸ் ஆகணும்டா முன்னாடி துடைக்கிறோம். ஒரு சின்ன வலி வரும், சுத்தப்படுத்துறோம், அப்பதான் அது வெற்றி அளிக்கும். இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்தணும்டா அதுக்கு முன்னாடி சில வேலைகள் இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இந்த அல் குர்ஆன் உள்ள நோய்களுக்கான மருந்து அதுல இருக்கின்ற அல்லாஹ் சொல்றான். நாங்க துனியாவில் 2 வகையான நோய்களை எதிர்கொள்றோம். ஒரு நோய் என்னது? உடல் நோய். இன்னொன்று உள நோய். நாங்க எல்லாரும் எதுக்கு பயம்? உடல் நோய் என்ற எல்லாரும் பயம். சில நோய்களை பெயரை சொல்லக்கூட பயம். அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கையை தரணும். சில நோய்களை பெயரை சொல்லக்கூட பயம். உடல் நோய் என்ற அவ்வளவு பயம். நாம சேர்க்கிற சொத்துக்கள்ல சேவிங் கொஞ்சம் இருக்கணும் நினைப்போம். நம்முடைய காலத்துல இறுதி கட்டத்துல நோய் மருந்தெடுக்கிறதுக்கு தேவைப்படும் சேஃப்டி, கவனமாய்க்கிறோம். ஆனா ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் உடல் நோய்க்கு அதிகம் பயப்படணுமா, உள நோய்களுக்கு அதிகம் பயப்படணுமா? உள நோய்களுக்கு அதிகம் பயப்படணும். ஏன்? ஒருத்தருக்கு என்னதான் பெரியோர் உடல் நோய் வந்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, முடிவு இருக்குது. மௌத்தான முடிச்சு, அடைக்கிற முடிச்சு. ஆனா உள நோய்கள் அப்படி கிடையாது.
மௌத்துக்கு பிறகுதான் அதனுடைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். கொண்டு போய் வெச்சத்துக்கு பிறகுதான் அதோட பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதான் உளநோய். அல்லாஹ் சொல்றான், இந்த உளநோய்களுக்கு உங்களுக்கு தீர்வு நிம்மதியான வாழ்க்கை, குரோதம் இல்லாத மகிழ்ச்சியான அல்லாஹ்வை பயந்த எந்த சோதனைகளும் பார்த்துக்கலாம் வரட்டும் என்கிற மனோநிலை. இதெல்லாம் தேவையா? குர்ஆன்ல இருக்குது அப்படிங்கிறான். எல்லாரும் இப்ப பிஸி, எல்லாருக்கும் பதட்டம். ஆக பிஸி நம்மளோட பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளே இந்த கிளாஸுக்கு போகும், மெட்ஸ் பாடம் வந்து சயின்ஸ் காப்பி எடுத்துக்கு போகும். இந்த அவ்வளவு பதட்டம், பதறுது. அல்லாஹ் சொல்றான், குர்ஆனோட நெருக்கமாகுங்கோ, உங்களுக்கு நிம்மதி, மன அமைதி, திருப்தியான வாழ்க்கை, உள்ளம் சாந்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றான். ஒரு நபி தோழர், அதாவது உசைத் பின் ஹுதைர் என்கிற ஒரு நபி தோழர், இவர் ஒரு நாள் சூரத்துல் பக்ராவை ஓதி கொண்டிருக்கிறார். கடைசியா நாங்க சூரத்துல் பக்ரா ஓதினதெப்ப, மாஷா அல்லாஹ், இதுல கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடைசியாக சூரத்துல் பக்ராவை ஒரு மாதத்துக்குள் கம்ப்ளீட்டா முடித்த யாரும் இருக்கிறோமா? இருக்க மாட்டோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 5 மாதத்துக்குள், ஒரு வருடத்துக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவை ஓதுகிறாரோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான். எங்கட பிரச்சனை எல்லாம் கொண்டாடுறது யாரு? ஷைத்தான். அவன் அந்த வீடுகளில் நிற்கவே மாட்டான். ஆனா அந்த வேலையை நாங்க செஞ்சிருக்கிறோமா? செய்யல. இது சொன்னது கன்சல்டன் அல்ல, ஒரு வைத்திய நிபுணர் அல்ல, அல்லது வேறு உலகத்தில் மனிதர்களில் மிகச்சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், தூதர்களில் மிகச்சிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சூரத்துல் பக்ராவை ஓதி பாருங்க, ஷைத்தான் உங்க வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டானடா. நாங்க ஓதல். அந்த நபித்தோழர் சொல்றாங்க, நான் ஓதினேன். ஓதிய பொழுதோ என்ற குதிரை கட்டப்பட்டிருந்துச்சு, நான் அதை கட்டி வச்சிருந்தேன். என்ற பிள்ளையும் சின்னால் தூங்கிட்டு இருந்தார். என்னுடைய குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டவுடன் என் குதிரை அசைய ஆரம்பித்தது, தடுமாறியது. நான் ஓதிக்கொண்டே இருந்தேன். மீண்டும் வேகமாக தடுமாறியது, மீண்டும் வேகமானது. நான் பயந்து போனேன். என்னுடைய இது கட்டை அவிழ்த்து என் பிள்ளையை மிதித்து விடுமோ என்று நான் அச்சப்படுகின்ற அளவுக்கு தடுமாறிச்சு. உடனே நான் ஓதுவதை நிறுத்திவிட்டேன். அன்னார்ந்து பார்த்தேன், ஒரு ஒளியை பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி போறார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டேன். நான் இப்படி சூராவை ஓதினேன், என்னுடைய குதிரை இப்படி நின்றது, என் மகனை மிதிக்க பார்த்தது, நான் பயந்து விட்டு நிறுத்தினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உசைதே, நீ ஓதுகின்ற பொழுது மலக்குமார்கள் உன்னுடைய அந்த குர்ஆன் ஓசையை, சத்தத்தை, வேதத்தை செவிமடுத்தார்கள். அதை நோக்கி நெருங்கி வந்தார்கள். அதை பார்த்ததுதான் அங்கே நடந்த சம்பவம். நீங்கள் அன்னார்ந்து பார்த்த வெளிச்சம் மலக்குமார்களுடையது. நீங்கள் தொடர்ந்து குர்ஆனை ஓதியிருந்தால் நீங்கள் பார்த்த காட்சியை எல்லோரும் பார்த்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வீடுகளை இப்படியான வீடுகளாக ஆக்கணும். இந்த மலக்குமார்களோடு உறவாடக்கூடிய வீடுகளாக எங்களுடைய வீடுகள் மாறணும் என்றால் நாங்க அல் குர்ஆனோடு மிக மிக நெருக்கமான தொடர்பை வச்சுக்கொள்ளணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இப்ப பாருங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு முஅ்ஜிஸாக்களை அல்லாஹ் கொடுத்தார். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட காலத்துல சூனியம் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தடிய போட்டாங்க, பாம்பா மாறுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வைத்தியம் இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முஅ்ஜிஸாவாக அல்லாஹ் தஆலா கண் பார்வையற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய சக்தியை அவருக்கு கொடுத்தார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்ணார்?
முன்னாடி வந்த நபிமார்கள் எல்லோரும் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு அனுப்பப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலம் மொத்தமாக எல்லோருக்கும் அனுப்பப்பட்டாங்க. அவங்களோட சமூகத்துல வைத்தியமும் சவாலா இருந்துச்சு, மொழி அதுவும் பெரிய ஒரு சவாலாக இருந்தது, சூனியமும் சவாலாக இருந்தது, எல்லாம் ஒரே நேரத்தில் இருந்தது. அல்லாஹ் முஅஜிஸாவாக எதை கொடுத்தான்? அல் குர்ஆனை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இந்த வேதத்துல வெயிட் தெரியணும். எதை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா? எல்லாத்தையும் சேர்த்து எதிர்கொள்ளுங்க, குர்ஆனை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமன் நஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா. யார் எங்களுடைய திக்ருகளை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு, நாளை மறுமையில் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான், ஏண்ட திக்ருகளை புறக்கணிக்கின்றவர்களுக்கு ரெண்டு பிரச்சனை வரும். ஒன்று, துனியா நெருக்கடியா தான் இருக்கும், நல்லா இருக்காது. இரண்டாவது, அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை நாளை மறுமையில் குருடர்களாக வருவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இங்கே அல்லாஹு தஆலா திக்ர் என்று குறிப்பிடுவது அல் குர்ஆனை என்று சொல்கிறார்கள். அல் குர்ஆனை யார் யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் துனியாவிலேயும் நெருக்கடிதான், ஆகிரத்தில் மிகப்பெரிய சோதனைகளை சந்திப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியானுக்கு பரிந்து பேசுவதற்கு குர்ஆனோடு நெருக்கமாக அவர் வாழ்ந்திருந்தால், தன் வாழ்க்கையை குர்ஆனாக அமைந்திருந்தால், அல்லாஹ்விடத்தில் நமக்காக மன்றாடுவதற்கு அல் குர்ஆன் வந்து நிற்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன் வஹுவ ஹாஃபிதுன் லஹு மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா. அதாவது யார் யாரெல்லாம் குர்ஆனை மனனமிட்டு ஓதுகின்றார்களோ அவர்களுடைய அந்தஸ்து மலக்குமார்கள் லெவல். அவங்கட ரசூலுல்லாஹ் சொன்னது நல்லடியார்கள் என்று சொல்லல, மலக்குமார்கள் லெவல், மனனம் செய்து ஓதுகின்றவர்கள். ஒரு 30 சூரா, ஒரு 10 சூரா, எனக்கு 30 சூரா பாடம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மலக்குமார்களின் ஸ்தானத்தில் இருப்பார்கள். யார் யார் திக்கி திக்கி குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 2 கூலிகள். குர்ஆனை ஓதிய கூலி ஒன்று, சிரமப்பட்டார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு கூலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ரமலான் ஒரு வளமையான ரமலானாக அமையாமல் ஒரு அற்புதமான பரக்கத் பொருந்திய ஒரு ரமலானாக அமைய வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும், அதாவது இந்த குர்ஆனோடு நெருக்கமாக வேண்டும். முதல்ல தௌபா செய்யும், அல் அஸ்ம் அல தௌபத்தி சாதிகா. நாங்கள் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், நிறைய அநீதி செஞ்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறாங்க, 3 முறை ஆமீன்ங்கிறாங்க. ஏன் ஆமீன் சொன்னார்கள் என்று தெரியல. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயத்தை சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன். அதிலே ஒன்று, ரமலான் மாதத்தை ஒருவர் அடைந்தும் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும், அவர் மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நான் ஆமீன் சொன்னேன். இந்த பாவத்தை துடைத்து குர்ஆனை தொடுதல் என்பது பெரும் உள்ளத்தில் தாக்கம் செலுத்தும். அதுக்கு ரெடி ஆகணும். யா அல்லாஹ், நான் உனக்கு நிறைய அநீதி செஞ்சிருக்கிறேன், எவ்வளவெல்லாம் எனக்கு நிஅமத் நீ அளித்திருந்த பொழுதும் உன்னை மறந்து வாழ்ந்திருக்கிறேன். உன்னுடைய உணவை, உன்னுடைய மூச்சை, உன்னுடைய உடலை வைத்துக்கொண்டு உனக்கு மாறு செய்து வாழ்ந்தேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்கிற உறுதியான தௌபாவுக்கு ரெடி ஆகும்.
பாரும் ஒரு செய்தியை சொல்லி இதை முடித்துக் கொள்வோம். இந்த கண்ணியமிக்க சகோதரர்களே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு செய்தி நடக்குது. பனு இஸ்ரவேலர்களுடைய காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசுங்கள், பரவாயில்லை என்றாங்க. அவங்கள பற்றி பேசுங்க, பரவாயில்லை என்றாங்க. அவர்களோட செய்தியை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, முதலாவது குர்ஆன்லையும் ஹதீஸிலையும் வந்திருக்கும், நடந்தது, இது சஹீஹான விஷயங்கள். இரண்டாவது செய்தி வந்திருக்கும், குர்ஆனிலையும் ஹதீஸுக்கும் முரணாக வந்திருக்கும், பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். மூன்றாவது வகை செய்திகள் இருக்கும், அறிவிப்பாளர் ரீதியாக பலமான செய்தியாக இருக்காது, ஆனால் குர்ஆன் ஹதீஸ் சொல்கின்ற அதற்குட்பட்ட விதத்தில் அந்த செய்திகள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவைகளை பற்றி பேசுங்கள், பரவாயில்லை என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய காலத்தில் நீண்ட நாள், இப்பொழுது சொல்ல போகிற செய்தி மூன்றாவது வகை செய்தி. மழை பொழியல்ல, கடுமையான பஞ்சம், மிருகங்கள் எல்லாம் சாகக்கூடிய நிலைமை, பட்டணி உச்சத்தை தொட்டு விட்டது. அல்லாஹ்விடம் கெஞ்சுகிறார், மன்றாடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் கஷ்டப்படுகிறார்கள், மழையை தந்து விடுகிறீவான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், மூசாவே, உங்களோட சமூகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 40 வருடமாக பாவம் செஞ்சுக்கிறார். 1-2 அல்ல, 40 வருஷம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார். அவரை உங்களோட இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படி என்று ஒரு நிபந்தனையை அல்லாஹ் சொல்றார். இந்த அடியார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்தை எல்லாரையும் கூப்பிடுறார். எங்களில் இருக்கிற ஒருவரால் தான் மழை பொழியவில்லை, அவர் 40 வருஷமா பாவத்தில் இருக்கிறார், தயவு செய்து எங்களை விட்டு அவர் ஒதுங்கி விடுங்கள், தூரமாகுங்கள் என்கிறார். இதை கேட்டவுடன் அந்த பாவத்தில் மூழ்கி வாழ்ந்த அந்த அடியான் என்ன பத்தி தான் பேசுறாங்கிறது தெரியுது, தலையை குனிஞ்சு கொள்றார். இரண்டாவது விடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இந்த அடியான் அந்த சபையில் தலையை குனிந்து போர்வையால் தலையை மறைத்து அல்லாஹ்விடத்தில் ஒரு கண்ணீரோடு ஒரு முறைப்பாடு செய்கிறான். யா அல்லாஹ், 40 வருடமாக நான் பாவம் செய்தேன், உனக்கு மாறு செய்தேன், ஆனால் இந்த சமூகத்தில் என்னை கண்ணியமாக வாழ வைத்தாய், எனக்கு திரை போட்டாய், என்னை மறைத்தாய். நீ என்னை மறைத்தது பெரிய ஒரு அருள். நீ மறைத்ததால் இன்றைக்கு சமூகத்தில் பள்ளி தலைவராக ஒருத்தர் நிற்க முடியுது, ஒரு ஆலிமாக இந்த இடத்தில் பயம் பண்ண முடியுது. அல்லாஹ் எங்களுடைய குறைகளை மறைத்தான். பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு தகப்பனாக என்னால் நிற்க முடிகிறது. அல்லாஹ் எனக்கு திரை போட்டான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய அருட்களில் ஒன்று, எங்கட தவறுகளை அல்லாஹ் திரை போட்டு மறைக்கிறது. அப்படி மறக்காட்டி தூங்கக்க கண்ணியமான ஒருத்தராக இந்த ஊர்ல தூங்கியிருப்போம். அல்லாஹ் அந்த திரையை நீக்கிவிட்டால் எழும்புகின்ற பொழுது ஊரை விட்டு ஓட வேண்டி இருக்கும், போனை ஆஃப் பண்ண வேண்டி இருக்கும். அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ் மறைச்சான். எங்கட கட்டித்தனம் ஒன்றும் இல்லை. அந்த அடியான் சொல்றார், யா அல்லாஹ், என்னை 40 வருடங்கள் மறைத்தாய், கண்ணியப்படுத்தினாய், இப்பொழுது என்னை இந்த சபையில் கேவலப்படுத்த போகிறாயா? என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், நான் திரிந்து விட்டேன், உன் பால் மீளுகின்றேன், இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்யா அல்லாஹ் அப்படி என்று கொளறார். அல்லாஹு தஆலா மழை பொழிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், ஒருவர் வெளியேறினால் தான் மழை என்று சொன்னாய், யாருமே வெளியேறல, மழை பொழிகிறதேங்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், அந்த அடியான் தௌபா செய்து விட்டான், என்பால் மீண்டு வந்து விட்டான், அவனை நான் ஒற்றை கண்ணீரான் அவனுடையது மன்னித்து விட்டேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்கள் மீது அதிகம் அன்பு கொண்டது எங்கட வாப்பாவோ எங்கட உம்மாவோ அல்ல என்ற ரப் ஒற்றை கண்ணீர் என்னை மன்னித்து விட்டான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த அடியானை மன்னிச்சுட்டு ஒரு மன்னிப்பு கொடுத்தாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், அந்த அடியாண்ட முகத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே, அவர் பாவம் செய்கிற பொழுதே நான் அவரை கண்ணியப்படுத்தினேன், மறைத்தேன், திருந்திய பிறகு நான்
அவரை உங்களுக்கு காண்பிக்க மாட்டேன், மூசாவை உங்களுக்கும் அதை காண்பிக்க மாட்டேன், அவர் கண்ணியம் பேணப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பாவத்தில் இருந்து தூரமாகுவோம், தௌபா செய்வோம், நல்லோர் தூய்மையான மனோநிலையில் இந்த ரமலானை எதிர்கொள்வோம், இந்த அல் குர்ஆனை அந்த மனதோடு தொடுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா பரக்கத் பொருந்திய ஒரு ரமலானாக, பரக்கத் பொருந்திய ஒரு வாழ்வாக, எங்களுடைய சக்கராத்தையும் பரக்கத் பொருந்திய ஒரு சக்கராத்தாக, ஆகிரத்தையும் ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு ஆகிரத்தாக மாற்ற வேண்டும். இந்த குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இவை எல்லாவற்றையும் நிச்சயம் அல்லாஹு தஆலா தந்தருள்வான். أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.